நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அத்திப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அத்தி மரம். நீங்களே பாருங்கள். பார்க்கறதுனா கமாலில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஊர்லேருந்து பார்க்குறதுன்னு கமாலில் சொல்லுங்கள். இந்த பாருங்கள் அத்திப்பழத்தை, அத்திக்காய் கிடக்கு பாருங்க. இது அத்தி பழம் செவந்திருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது அத்திப்பழம் எப்படி மேக்ஸிமம் அந்த ஆலமரத்து பழம் மாதிரி தான் இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதனால தான் ஃபுல் வீடியோ போடுறோம். மேலேயும் காய் கிடக்கு, பழம் கிடக்கு. அதை பறித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. வாங்க பார்ப்போம். அந்த பாருங்க காயினா கிடக்கு. இந்த அத்திப்பழத்தை வந்து உங்களுக்கு பிடிங்கி காமிக்க போகிறேன் நேரடியாகவே. பாருங்கள் எப்படி இருக்கணும் அந்த அத்திப்பழம். உள்ளே எப்படி இருக்கணும், உள்ளே பூச்சினா இருக்குங்க. உள்ளே பூச்சியாக துடிக்கும் பாருங்கள். அந்த பூச்சியை வந்து க்ளீன் பண்ணி தான் நம்ம சாப்பிட்ணும். வெறும் பூச்சியாக வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து இது அந்த பூச்சியோடையும் சாப்பிடக்கூடாது. பூச்சி நிறையா இருக்கும் பாருங்க. அந்த செல்லு மாதிரி இருக்குங்க அந்த பூச்சி வந்து. நீங்களே பாருங்க, ஜூம் எடுத்துருக்கேன் பாருங்க. என் கேமரா வந்து தெளிவான கேமரா, நார்மல் கேமரா தான். அதனால் கோச்சுக்கிறாதிய தெளிவாக இல்லைன்னு. நீங்கள் பாருங்கள் துடிக்குது பாருங்கள். இந்த உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள். இதில் பாருங்கள் அந்த பூச்சிலாம் பறக்கும் பாருங்கள். அது வந்து நார்மலாக ஒரு எப்படின்னு ஒரு செல்லு மாதிரி தான் பறக்கும் பாருங்கள். நீங்களெல்லாம் பாருங்கள். அது வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு உள்ள அந்த பூவையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த தோலை தான் சாப்பிடணும் நம்ம. பாருங்கள் துடிச்சு போது பாருங்க. அதான் ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு போட்டிருக்கேன். தெளிவாக இல்லைன்னா கேமரா நம்ம செல்லு சாதா செல்லு தான். தெளிவாக இல்லைன்னா கோச்சுக்கிறாதிய யாரும். நல்லா பாருங்கள் துடிச்சு ஓடுது பாருங்க அந்த செல்லு உள்ளாம். ஆனால் ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன். நீங்களாம் நல்லா பாருங்கள். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் சாப்பிட்ணும் இந்த அத்திப்பழத்தை. ஆனால் அந்த அத்திப்பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்பு உடல் நல குறைபாடு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப உகந்தது. வந்து ஆண்மை குறைவுனா முக்கியமாக அந்த அத்திப்பழம் சாப்பிட்டா நல்லது. தேனில் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து நல்லா காய வச்சு தேனில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. அது மேக்ஸிமம் கடையில் கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. இது இது நேரடியாக அந்த பழம் மரத்தடியில் கிடச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக பிடிங்கி சாப்பிடுங்க. அது உடம்புக்கு நல்லது. நீங்களே பாருங்கள். இந்த பூச்சி எப்படிலாம் க்ளீன் பண்ணி தான் சாப்பிட்ணும். இதை வச்சு எப்படி சுத்தம் பண்ணணுமா? க்ளீன் பண்ணி சாப்பிடணும். இதை மேலே உள்ள அந்த அழுகு இதை ஃபுல்லாம் பிசுறப்புலாம் எடுக்கணுமோ? சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க. பிசிறு எடுக்கணுமா? பிசிறுலாம் எடுக்கக்கூடாது நண்பர்களே. இதுதான் அத்திப்பழம். நீங்களே பாருங்கள். அத்திப்பழத்தை வந்து நீங்கள் கடைகளில் தான் பார்த்துருப்பீங்க. இது நேரிலேயே நாங்கள் பிடிங்கி காமிச்சிருக்கோம் பாருங்கள். இப்படி தான் இருக்குங்க. உள்ளே வந்து ஒரு ஈசல் மாதிரி இருக்குங்க. அது அந்த பூச்சியை எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இப்போ எப்படி சாப்பிடுவாங்க பாருங்க. இந்த சாப்பிட்றத பார்ப்பாங்க. இந்த தம்பி சாப்பிடுவாப்ல. அத்திப்பழம் சாப்பிட உடம்புக்கு நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, குடல் புண்ணு எல்லாத்துக்குமே நல்லது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, இப்போ மரத்தில் கிடக்கு நிறையா பழம். அதை வந்து பார்க்க போகிறோம். பிடுங்கி எவ்வளோ பழம் கிடக்குன்னு பார்க்க போகிறோம். அது வந்து நார்மல் இதில் தான் இங்கே கிடக்கு. நார்மலாக பழுத்து இருக்குது. அந்த பழத்தை நேரடியாக பிடுங்கி உங்களுக்கு காமிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த பயில் வந்து ஏறாப்புல மேலே அத்திப்பழம் பிடுங்குறத. இதான் அத்தி மரம். பாருங்கள் எந்த மரமாக இருக்குன்னு. இந்த அத்திப்பழம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க எப்படி பிடுங்குறாருன்னு பார்ப்போம். கொத்து கிடக்கு. நீங்களே பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி. இந்த பாருங்கள் கொத்தாக கிடக்கு பாருங்க. அவர் தான் பிடுங்க போகிறாப்புல. அதை பிடிச்சாச்சு. நீங்களே பாருங்கள் கேட்ச் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நார்மல் இதில் இருக்குது. போடே ஐயோ பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தின்று பார்ப்போம். பிடிக்கிட்டாப்ல, பிடிக்கிட்டு இறங்குறாப்ல. அவருக்கு ஒரு லைக் போடுங்க. எதுக்கு எவ்வளோ வந்துருக்கா? படம் கொடுங்க. உனக்கே லைக்கா இல்லை வியூஸா? கொடுங்க. லைக் வந்துருக்கா? இந்த வாரேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. இந்தா காமி.
இவர் தான் இந்த பயில் வாங்க பிடுங்கினது. பிச்சுக்காமி பிச்சு திண்டு பார்ப்போம். பிச்சுக்காமி நல்லா இருக்கணும் பாருங்கள். நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் ஒரு பூச்சி இருக்குங்க. நல்லா காமிக்கிறேன். இதை ஜூம் பண்ணி துடிக்கும் பாருங்கள் அந்த பூச்சி. அப்படியே வைடா, நான் ஜூம் பண்ணுறேன். இதா துடிக்குது. இந்த பாருங்க, அப்படியே வைடா. பாருங்க பூச்சியாக இருக்கு பாருங்க. அது தட்டிட்டு க்ளீன் பண்ணி தான் சாப்பிட்ணும். இதே மாதிரி நீங்கள் இதை சாப்பிட்றீங்கன்னா கமாலில் சொல்லுங்கள். அத்திப்பழம் சாப்பிட்டீங்கன்னா கமாலில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வழி சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாருங்க அந்த பூச்சி, இதில் உள்ள பூச்சி தான் இது உள்ளாம். இப்போ இந்த பூச்சி எப்படி போயிருச்சுன்னா, அத்திப்பழத்தில் உள்ள பூச்சி போயிருச்சுன்னா திங்க பூச்சி நல்லா க்ளீன் பண்ணி தான் சாப்பிட்ணும். இந்த பாருங்க பூச்சியில் இந்த பூச்சி வந்து ரொம்ப இருக்கனால அதான் க்ளீன் பண்ணியிருக்காப்புல. இதே மாதிரி க்ளீன் பண்ணி தான் சாப்பிட்ணும். இது சாப்பிட்றதுனா கமாலில் சொல்லுங்கள்.